ராவுத்தர் இடையில சிமெண்ட் மூட்டை ஏத்தி கருப்பூர் சைட்ல இறக்கிட்டு அப்படியே லாரி ஆஃபீஸ் போய் இரும்புலோட எத்தனை மணிக்கு வரும்னு கேட்டு வரியா? இந்த சில்லற வேலை நீயே செய்ப்பா. எனக்கு எவ்வளவு முக்கியமான வேலைலாம் இருக்கு. அப்படி என்னடா முக்கியமான வேலை? ஏன் முக்கியமான வேலையை விசாரிக்கிறது இருக்கட்டும். உன் பொண்டாட்டி என்ன இட்லி சுட்டு தரதுக்கே 3 மணி நேரம் ஆகுது. நீ அதை விட்டு என்ன கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு ஐயா வரங்கயா. நம்ம ஒரு சின்ன வேலை சொன்னா கேட்க மாட்டேன். ஊரை கூப்பிட்டா ஓடி ஓடி உழைக்கிறேன். மூத்தவர்ப்பா கங்குவாய பத்திரத்தை நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வைப்போம். சரிங்க அக்கா. அக்கா வர வர வர. யாரு? கண்ணனா? என்னப்பா? பெரியவரு அந்த கங்குவாய பத்திரத்தை வாங்கிட்டு வர சொன்னாரு. அந்த பத்திரமா? ஐயோ அது எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையேப்பா. தேடிதான் எடுக்கணும். சரி இருக்கட்டும், நீ உட்காரு. சித்தி எங்க போயிட்டீங்க? கண்ணு எரியுது. சித்தி மக்க வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. சித்தி என்ன பண்றீங்க? அக்கா அக்கா சீக்கிரம் வாங்க சித்தி, கண்ணு எரியுது. இதோ வரேன். இது மக்கள் எனக்கு அடிச்சிருக்க லக்கு. ஐயோ எங்க போய் தொலைஞ்சீங்க? சீக்கிரமா வாங்க, கண்ணு எரியுது. தண்ணி எடுத்து ஊத்துங்க சீக்கிரம். வெறும் தண்ணி ஊத்துனா யார் அலசி விடுறது? ஷாம்பு போட்டுக்கிறேன்னா கேக்குறீங்களா? ஷேக்க போட்டு கண்ணெல்லாம் எரியுது. அது ரேவதி, ஷாம்புலாம் போட்டா முடிக்கு கெடுதல் தெரியுமா? நீ இப்ப உள்ள வந்து வெளிய போடா. ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிட்டு போறேன். அக்கா இந்தப்பா நீ கேட்ட பத்திரம். போயிட்டு போற உட்காரு. அவர் அப்படிதான் கூப்பிடுவாரு. நீ பால் பாயசம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். உட்காரு. அந்த பத்திரத்தை இப்படி கொடு. பாயாசத்தை முதல்ல சாப்பிடு. இவ்வளவு பாசமா கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும் போல. அக்கா பாயசம் நல்லா இருக்கு. பாயசம் நல்லா இருக்கு. வேண்டாம், நல்லா காயவே இல்ல. போதும் சித்தி போதும். சளி பிடிக்க போதுமா? காஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல, விடுங்க. என்ன புள்ளையோ. மூஞ்சி முகர கட்டியும் பாரு, இழுக்கிற லூசாடா நீ. ஒரு பொண்ணு தனியா குளிக்கிற இடத்துக்கு வந்து தலை தச்சு விடுறிய? அறிவில்ல உனக்கு? போரேவதி, இப்பெல்லாம் நீ சின்ன விஷயத்துக்குலாம் பெருசா கோவப்படுற. எத்தனை வாட்டி ஆத்துல குளிக்கும் போது என்ன அம்மனமா பாத்துருக்கா? நான் என்னைக்கா வைக்கப்பட்டிருக்கேனா? நானும் கிளாஸ் படிக்கும் போது நடந்த விஷயத்த இப்ப பேசுறியா? போடா அம்மா. ஆனா சூப்பரா இருந்துச்சு. ஐயோ டேய், உங்கள்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என் மச்சான் தோட்டத்துல இருந்து கல்லு திருடாதீங்கன்னு. அந்த ஆள் கண்டுபிடிச்சானா மான மாதிரி இதெல்லாம் போயிருண்டா. கண்ணா, இந்த மச்சாங்கிறியே அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு சபையில உட்காரியா? மாப்ள, அந்த ஸ்ட்ரைக் மேட்டர்ல அத டீட்டெயில் அவுத்து விடு. நீ கேளு. நீ கேளு. ஸ்ட்ரைக்ல மாட்டிக்கிட்டு 2 பேரும் தண்ணியா நடந்து வந்துகிட்டு இருக்கோம். இடுப்பு அளவு தண்ணி. அவ என்ன கையில தூக்கிக்கிட்டா போகணும்ட்டா. அப்புறம் அப்படியே 2 பேரும் ஆத்தங்கரையில ஒரே ரொமான்ஸ். ஏன் மாப்ள, அதுல ட்ரெஸ் எல்லாம் நனஞ்சிருச்சுல? ஆமா மாப்ள. அதுக்கப்புறம் ஏன் சட்டை அவ போட்டுக்கிட்டா, அவ தாவணி எடுத்து நான் கட்டிக்கிட்டேன். ஒரே புனிதமான காதலப்பா, நீ எடுத்து விடு மாப்ள. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத சொல்றேன். அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில போய்கிட்டு இருக்கோம். அவ என்ன தெரியுமா பண்ணா? அப்படியே இங்க இங்க அப்படி சாஞ்சிட்டா வச்சா. ஏன் மாப்ள, அப்படியே அந்த முனி காதை லவக்குன்னு கடிச்சிருப்பாளே. கைட்டு வச்சான். கையை கூட எப்படி வச்சான்? நேர்ல இருந்து பார்த்த மாதிரியே சொல்ற. நாங்களும் 5ஆம் கிளாஸ் லவ் பண்ணிருக்கலாம் மாப்ள. அதுவும் என்னையப்பா பாக்குற, அங்கிட்டு பாருப்பா. கண்ணா, என்ன எதிர்த்த வீடு காலையில எந்திரிச்சோடனே அவங்க முஞ்சிலதான் நீ முழிக்கணும். அவங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, இந்த மீசக்கார பெருமாளு காலை நீட்டி செருப்பு போட்டாலே ஓந்தலையில தான் படும். ஐயோ, அவன் கால் வேற ரொம்ப ஹார்டா இருக்கும். அவன் காலையா நீ போய் பார்த்த? அவன் நம்ம கடையில பச்சையை திட்டு மிச்சம் என்னை காலில் தடவை அப்பா பார்த்தேன். இங்க பாரு, நீ தைரியமான ஆளுன்னா ஒண்ணு செய். என்ன செய்யணும்? அந்த மீச வச்ச பெருமாளை டே மச்சான்னு நீ கூப்பிடு. அது அவன் காதல விழுகணும். இது மட்டும் நடக்கட்டும். உன் காதலுக்காக உசுர விடுற முதல் நான். ஏன் மச்சான், ஏன் மச்சான், பி மச்சான், சி மச்சான், ஓ மச்சான், எல்லா மச்சான் மாப்பிள கூப்பிடாயா? மாப்பிள கூப்பிடானீங்க. மோடுமுட்டி, இன்னைக்கு நோட் பண்ணிக்க. நீ அந்த பெருமாளை டேய் மச்சான் அப்படின்னு நான் கூப்பிட்டு காட்டுறையா? இது சபதம்யா. காட்டுவாயா? கையறா. சபதம் பண்றதுக்கு இங்க என்ன சூடமா ஏத்தி வச்சிருக்க? நீ காட்டுறா. பங்காளி என்ன அது? மன்னிச்சுக்க.
தூக்கி போடுங்கடா அவனை. அண்ணே நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க காலை பிடிங்க. சூடா. என்ன இவ்வளவு பேர் போறானுங்க? அம்மா, என்ன என்னம்மா எதிர் வீட்டுல கூட்டமா இருக்கு? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்ல. ரேவதிக்கு பூ வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ முறமாமன் பாரு, உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் செய்வாங்க. எனக்கே இப்பதான் தெரியும். போய் வேலையை பாரு. மா மா என்னடா? மா, நான் சொல்றது உன் காதுல விழுதா? எதிர் வீட்லயே இருக்கா? எப்ப பார்த்தாலும் உன்னை அத்தை சொத்த நெத்தன்னு சுத்தி வர்றவ உன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்லம்மா. எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டு பூ வாங்கிட்டு வா, ஐயோ வெண்ணெ வாங்கிட்டு வா, ஐயோ தொன்னை வாங்கிட்டு வான்னு டார்ச்சர் பண்றாளே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. என்ன குடும்பம்டா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத குடும்பமா இருக்கு. இவ கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா வாழ்வா நினைக்கிற? ஏண்டா காலங்கத்தால அந்த புள்ளைக்கு இவ்ளோ சாபம் கொடுக்கற? பூ வைக்க வருது அந்த புள்ளை கூட தெரியாம இருக்கலாம். இப்ப நமக்கு தெரிஞ்ச என்னத்த கிழிக்க போறோம்? போடா போ, பல்ல விளக்கிட்டு குளிக்கிற வழிய பாரு போ. பேசுறான் பேச்சு பெருசா. என் நிலைமைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே, நான் யார்கிட்ட சொல்லி அழுவுறது? இவன் எங்க இங்க வந்தான்? உண்மை தெரிஞ்சிருமோ? என்னடா பிள்ளை இன்ட்ரோடியூஸ் ஐட்டம் இருக்க? நீ 2 நாள் டல்லா இருக்கும் போதே எனக்கு தெரியும்டா. இல்ல மச்சான், ஒண்ணும் வேண்டாம், எல்லாம் புரியுது. என்ன அந்த பிள்ளை வந்து கட்டிப்பிடித்து கதறி இருக்கும், நாளைக்கு நிச்சயம் பண்ண வராங்க, எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு. நீ உடனே என்ன பண்ற ஏது பண்ண தெரியாம தவிச்சு போய் நிக்கிற. உள்ள என்ன நினைக்கிறேன்ட்டு படம் போட்டு காட்டுறா. எனக்கு கவலைப்படாதடா, நான் இருக்கேன்டா. ஒரு நல்ல முடிவு எடுப்பேன்டா. டெஃபினெட்லியா நீ இருக்கும்போது நான் எதுக்கும் கவலைப்பட மாட்டேன் மச்சான். சரி, நான் சொல்ற மட்டும் கேட்டா போதும். என்னடா இது அராஜகமான காதலா இருக்குது? போய் நமஸ்காரம் பண்ணிக்கோமா. பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப நல்லா பாத்துங்க. நல்ல கண் செல்ல மூச்செல்ல காசல் சொல்லக்கூடாது. நல்லா பாத்துக்குங்கப்ப. சும்மா இரு. அவங்களுக்கு என்ன பொண்ணை பார்த்தாதான் அழகுன்னு தெரியுமா? ஊரெல்லாம் விசாரிச்சா வந்திருக்காங்க, தெரியாதா? கொஞ்ச நேரம் இரு. அப்பா அதான் சரின்ட்டாங்களே, பேசி முடிங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். கணக்கு அந்த காலண்டர் எடு. இந்தாங்கண்ணா. வைகாசி மாசம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, நல்ல முகூர்த்தம், அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். முதல் நாள் சனிக்கிழமை கோயில்ல நிச்சயதார்த்தம். எல்லாருக்கும் சம்மதம் தானே? வச்சுக்கலானே. அப்புறம் என்னப்பா, ஐயா வீட்டு கல்யாணம் 30 நாள் தான் இருக்கு. ஊரே சேர்ந்து அமக்கமா நடத்தி போனோம். எல்லாரும் இருந்து கறி விருந்து சாப்பிட்டு தான் போகணும். இது பொண்ணோட அண்ணன் கட்டல. டேய் கண்ணா, முதல்ல வாடி. எப்படி கறி வாங்க போகணுமா? வா வா வா, சீக்கிரம் முள்ள செம்மறியாட்ட கலந்து வேண்டா. உடம்பு சரியில்லைங்களா? ஏன் இப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தானே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்ணும் என்ன மாதிரி தாயெல்லாம் வளர்ந்தவடா. இது வரைக்கும் நான் என் பொண்ணை ஒரு வார்த்தை கூட திட்டது இல்லை. அவளும் அப்படி நடந்துகிட்டது இல்லை. அப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லடா. அவன் நல்லா வாழணும்டா. அதனாலதான் இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். என் மகன் ராணி மாதிரி வாழ போறாடா. ராணி மாதிரி ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் பண்ணேன்டா. ஏன் ரேவதி, கல்யாணத்துக்கு நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போறீங்க? ஆமா சாந்தி. ஏய், நீயும் என் கூட வர. சரி வரேன். சாந்தி, நீங்க போயிட்டே இருங்க, வந்துடுறேன். வெளியில வெயிட் பண்றோம். இப்ப வந்துடுறேன், சீக்கிரம் வா. கண்ணா, கல்யாணத்துக்கு நாளைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க போறோம். மொத்தம் 50 பட்டு புடவை, மாமாவுக்கு வேட்டி சட்டை, அத்தைக்கு பட்டு புடவை சொல்லியிருக்கு. உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும்னு சொல்லு, நானே வாங்கிடுவா? இல்ல நீ போய் வாங்கிக்கிறியா? நான் வாங்கிட்டு வந்தா அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது.
இல்ல நீயே போய் வாங்கிக்கோ. இந்த காசு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ரேவதி? சொல்லு ரேவதி, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? விடு, எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சுடா. இப்ப போய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறேன். பைத்தியம்.